வந்துட்டு இந்த வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு படத்தோட பேரை எடுத்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ம். அதுல வந்து அஜய் வாண்டையார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ இந்த ஒரு பப்ல ஒரு ஆமா, ஆமா, வழக்கு ஆமா, போனது. ஆமா, ஆமா. ஸோ அந்த டீம் அந்த இதுல இருக்கிறவங்க தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. ம். அந்த படத்துல பட தயாரிப்பாளர் என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, நெறைய பிரஸ் மீட்ல எனக்கு அவர யாருன்னே தெரியாது. சவுக்கு சங்கர் அவர்கள. நாங்க போய் நேர்ல அவர்கிட்ட வந்து கேட்கிறோம். தயவு செய்து இத வந்து எடுத்துருங்க, நீக்கிருங்க. இந்த மாரி போடாதீங்க. படம் ரிலீஸ் ஆகல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆவரேஜ் குடும்பம் தான் நாங்க. நகையெல்லாம் அடகு வச்சு தான் நாங்க இந்த விஷயமெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா வந்துட்டு நீங்க இப்படி போடுறீங்களேன்னு கேட்டதுக்கு 10,00,000 கொடு எடுத்துர்றேன் அப்படின்னு சொன்னதா சொல்லி தான் கேஸ் போட்டிருக்கோம். எங்ககிட்ட ப்ரூஃப் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த எடுத்து இல்ல இப்ப சவுக்க பொறுத்தவரைக்கும், அன்னைக்கு என்ன மேட்டர் கிடைக்குது? ஒரு 10,00,000 போடலாம். இதுதானே தினம் தினம் இதான் வேலை. ம். அவருக்கு 2 போலீஸ் உயர் அதிகாரிகள் பழக்கமா. ஆ 2 பேர் பழக்கம். அந்த 2 பேரும் ஒரு ஒரு முன்னாள் கமிஷனர் ச அ ச இதுல அர்பன்ல. ஒருவர் சிட்டி கமிஷனரா இருந்தார், கோயம்புத்தூர் கமிஷனரா இருந்தார். இந்த 2 பேரு தான் இவருடைய பேக்கப். அ ஒரு ஒரு சிபிஐ அதிகாரிய மடக்கணும்னா, இவர்ட்ட சொல்லி ஒரு மேட்டர் போடுவாங்க. அந்த அதிகாரிட்ட சொல்லி உன்ன பத்தி வந்திருக்கு. ஐய்யய்யோ! பயந்து வந்து அந்த அதிகாரிட்ட சரண்டர் ஆவான். ஆன பிறகு அவர் எடுத்துருவாரு. ம். அப்போ இப்படி அ 2 பேருமே ஏடிஜிபிக்கள். அப்ப ஏடிஜிபியே சாதாரணமா இப்ப அந்த விஜய்ட்ட போய் செங்கோட்டையன் உட்கார்ந்திருக்கிற மாரி. ஆமா. எம்ஜிஆர் கிட்ட இருந்த ஆளு, ஜெயலலிதாட்ட இருந்த ஆளு, என்கிட்ட இப்ப கட்டி ரூம்ல படுத்து கிடக்குறாருயா. எப்படி? ஆ? எம்ஜிஆர்கிட்ட ஜெயலலிதாட்ட இருந்த ஒரு செங்கோட்டையா, நான் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட குடுத்து பார்க்க சொல்லியிருக்கேன். அந்த ரூம்ல படுத்திருக்காரு போய் பாரு. ம். இந்த மாதிரி ஏடிஜிபிக்களே தன்ட்ட சரண்டர் ஆகியிருக்கிற பொழுது, இவருக்கு என்ன தெனாவட்டு வந்துருச்சு? ஸ்டாலினா? அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எடப்பாடியா? வேலுமணியா? அண்ணாமலையா? இப்போ அண்ணாமலைட்ட நெருக்கமா இருக்கிற பொழுது, இவர் சொன்ன இன்கம் டேக்ஸ் ரெய்டு. காசா கிராண்ட் மேனேஜர் வந்து, "ஐயா பார்த்து ஏதோ செய்யுங்கய்யா." காசா கிராண்ட். பாசியம் பல லட்சம் கோடிக்கு பில்டர் பாஷ்யம். பாஷ்யம் அபினேஷ், "ஐயா பார்த்து ஏதோ செய்யுங்கய்யா." ஏன்னா அவங்க இவனுக்கு கட்டுறது பூரா இங்க. எல்லாம் அரசு நிலத்துல தான் பில்டிங் கட்டி வித்துட்டு இருக்கான். ஆமா, இந்த ஆமா, முட்டா மக்கள்கிட்ட வித்துட்டு இருக்கிறான். ஆமா. நான் தாளம்பூர்ல ஒரு பில்டிங்க்கு போனேன். 32 மாடி. ம். 32 மாடி 1000 டபுள் பெட்ரூம் வீடு இருக்கு. டிவி கட்சி நேருவுடைய பில்டிங் இது. நிலம் யாருதுயா? அரசு நிலம். அரசு நிலத்தில் 1500 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட்ல கட்டடம் கட்டி வித்து, அ எப்படி அரசு நிலத்துக்கு மின்சார இணைப்பு, அ க கழிவுநீர், குடிநீர், எம்எம்டிஎஸ் அப்ப இதெல்லாம் சவுக்கு கிடைச்சதுன்னா, நேரு பத்தி பேசவே மாட்டார்.